ஜிம்ல ஜும்பா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர், ஒரு பிசினஸ் மேன், 45 இயர்ஸ் ஓல்டு. அவரால் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பண்ண முடியல. கொஞ்ச நேரம் பண்றாரு, பண்ணிட்டு அப்படியே போய் ஒரு தூண்ல சாஞ்சு கீழே விழுந்துறாரு. உடனே எல்லாரும் ஓடி போய் அவரை போய் பாக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. பார்த்தா பிராட் டெட், அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது இது மாதிரி ஆயிடுது. உடனே கீழே வரிசையா கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கொரோனா தடுப்பூசி தான் காரணம், கொரோனா தான் காரணம், நைட்ல லேட்டா சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், தூக்கமின்மை, இது மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. இதுதான் காரணம், அதுதான் காரணம் நம்ம பழி போட்டுட்டே இல்லாம திரும்ப இந்த மாதிரி மாரடைப்புகள் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிராக்டிக்கலா யோசிச்சோம்னா, ஒரு 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது அப்படின்னா எல்லாருமே ஜென்ரலாவே பல்ஸ், பிபி, லிபிட் ப்ரொஃபைல், அதாவது கொலஸ்ட்ரால், இசிஜி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் முக்கியமா எக்ஸசைஸ் பண்றவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்க இதை தெரியாம போய் பண்ணவே கூடாது. நான் கிளினிக்ல பார்த்த வரைக்கும் தலை சுத்தல், மயக்கம், நெஞ்சு வலின்னு வர்றவங்கல பெரும்பாலானவங்க இதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தது இல்லை, எனக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க.